அன்னைக்கு பாக்குறேன், ஒருத்தவன் 50,000 ரூபாய் எடுத்துட்டு போய் உண்டியல்ல போடுறான். இப்போ நீங்க கோவில் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒண்ணு இருக்கும், உண்டியல். உண்டியல்ல ஏன் காசு போடணும்? உண்டியல்ல போடுங்க, போடாம போங்க, அது உங்க விருப்பம். அது எங்க போகுது, எப்படி போகுது, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஏன் அதை காசு போடணும்? ஒரு புல்லட் பைக் எடுத்துட்டு போயிட்டு நான் சாமி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் நிறுத்தினா சாமியை ஓட்ட போகுது? நீங்க கொடுக்குற காசை சாமியை செலவு பண்ண போகுது இல்ல. அப்பயே நம்ம எடுத்துட்டு போய் அந்த உண்டியில போடுறோம். ஏன் அந்த உண்டியில போற காசை ஒரு 10 பேருக்கு நம்ம தானமா கொடுக்கலாமே. காலையில அர்ச்சகருக்கு ஒரு 10 ரூபா போடுவீங்க, அந்த 10 ரூபா ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பாடா மாறும். நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களை நம்மள மாத்திக்கிட்டோம்னா நம்ம நாட்டுல பசி பட்டினி இருக்காது. 1000 ரூபாய் எடுத்துன்னு போய் கோவிலுக்கு போடுறீங்கன்னா அந்த 1000 ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு அனாத ஆசிரமமும் பசினாலேயோ பட்டினினாலேயோ இருக்கிற மக்களுக்கு உதவுங்க. கடவுள் நம்மளை காப்பாற்ற போறது கிடையாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மனிதன் இன்னொரு மனிதனை காப்பாத்துவான்.